இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறமேட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மாங்காயிலே தண்ணி விடும், அதுலேயே வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம சைடில் வந்து வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாம். அரை ஸ்பூன் போல் உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வெள்ளம் வந்து ஓரளவு கரைஞ்சிருச்சு, கரைஞ்சா போதும். இப்போ ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், சுவையான மாங்காய் பச்சடி வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே நல்லா வேகட்டும். இது எல்லா விதமான டிஷ்ஷுக்கும் சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. என் சேனலை